வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 11க்கான பயண நாள் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி இந்த வீடியோ சுயபரிசீலனை நான் செய்ய போகிறேன். அதாவது இந்த நாள் எப்படி கடந்தேன் அப்படி சொல்லி நான் பதிவு பண்ண போகிறேன். இன்றைக்கி கூட நான் குடிக்காமல் தொடர்ந்து 72 நாள் குடிக்காமல் இருந்திருக்கிறேன். அதுலேயும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த நாளை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாளை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்களும் உங்களோட லைஃப்பில் வேறு ஒரு சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய நியூஸை கேட்டு உங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்னோடய லைஃப்பில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்தது நீங்களும் எப்படி சுயபரிசீலனை செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா நீங்களும் சுயபரிசீலனை செய்யலாம். சுயபரிசீலனை, சுய ஆய்வு, உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப அழகாக்கும். ஓகே வாங்க இந்த நாளை பற்றி பார்ப்போம். இந்த நாள் எப்பவும் போல் 1 மணிக்கு கிளம்பி எழுந்திரிச்சு 1 மணிக்கு வேலைக்கு போனேன். நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது. வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு எப்பயும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருப்பேன். அதே போல் போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி வேலைப்பளு கொஞ்சம் அதிகம். எல்லாம் வேலை அதிகமாக இருந்தால் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேலை அதிகமாக இருந்தால் தான் அந்த நாள் போகிறது தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் பயங்கர பிஸியாக போச்சு. ஒரு 2:30 மணி போல் நான் வீட்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். இது போல் டெய்லி நான் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றேன். அது ஒரு பெரிய சுமையாக இருக்குது. சுமையானா அதாவது ஒரு நாளைக்கு நம்மளோட வேலை நேரம், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், ரொம்ப பிஸி, ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும்போது நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் அப்படின்னும்போது நான் பேசலாம். ஆனால் அவங்க வேலையில் இருப்பாங்க. அப்போ நான் பேசும்போது அவங்களால பேச முடியாது, அவங்க பேசும்போது என்னால் பேச முடியாது. இப்போ இந்த நேரம் மணி 1:30 ஆகுது. இந்நேரம் ஊர் நேரம் 11 மணி இந்திய நேரம். அப்படின்னும்போது அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனால் அவங்கள நான் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் பேசுகிறேன், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ சுயபரிசீலனை செய்யும்போது எனக்கு தோணுது, நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு. வீட்டுக்கு பேசுகிறத தவிர வேறு எங்கே யார்கிட்ட நம்ம பேச போகிறோம்? வேலைன்னு அப்படின்னத்தை யாருக்காக நம்ம ஓடி சம்பாதிக்க போகிறோன்னு இப்போ இந்த ஆன் ஸ்பாட்டில் இப்போ தோணுது. இப்போ நான் பதிவு பண்ணுறேன்ல, இது நடந்த விஷயம். அதை நான் பதிவு பண்ண நினைக்கும் போது எனக்கு இப்படி தோணுது. இது போல் நான் ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணேன் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட. இப்போ தான் எனக்கு தோணுது, அப்படி எனக்கு பணம் காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அந்த ரூல்ஸ் நான் இந்த செகண்டோட நான் பிரேக் பண்ணுறேன். இது இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகே, இப்போ வேறு யார்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம்? வாழ்கிற கொஞ்ச நாளையும் சொந்த பந்தத்தோடு வாழ்கிறது தானே வாழ்க்கை. எத்தனை நாள் வாழ்க்கைன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் 1 மணி நேரம் இருந்துட்டு போகணுமா இல்லையா? தப்பு பண்ணிட்டேன். இதுதான் பாருங்கள், இத்தனை நாள் நான் சுயபரிசீலனை செய்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பிரபலத்தை அனலைஸ் பண்ணுறேன். ஓகே, மாற்றிக்கிறேன். இனிமேல் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். அம்மா அப்பா கிட்ட பேசாமல் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தவறு இல்லையா? ஓகே, இந்த செகண்ட் மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த நாள் எனக்கு முழுமையாக அடைஞ்சதில் என்னமோ ஒரு இடத்துல நான் இரிட்டேட்டிங்காகவே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதாவது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்னா தெரியும்ல, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன், என்ன கதை? ஏன்னா எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே எனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாருமே என் மேலே பொறாமைப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க கூட நம்ம சகஜமாக பழகிறதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் நான் அந்த நாளோட கடைசியில் சுயபரிசீலனை செஞ்சு நான் அந்த நாளோட அவங்களெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாலும், ஆனாலும் அது அடுத்தடுத்த நாட்கள் அந்த ஸ்பாட்டில் அந்த உணர்வுகள் தாக்குது. இதனால தான் நான் நேற்றே நான் தியானத்தை பற்றி பேசியிருந்தேன்ல, இன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னென்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்னு சொல்லிட்டு ஒரு தியானம் இருக்குது. இது எனக்கு 2019 தான் எனக்கு கிடச்சிச்சு. அதுவும் எப்படின்னா, அப்போல்லாம் தியானம் பண்ணணும், அப்போலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க லைஃப்பை பற்றி, என்னடா எதுரா அப்படின்னு சொல்லி. அப்போ சின்ன பையன் தான், ஆனாலும் ரொம்ப மனசு கஷ்டம். எப்போ 14 வயசுலேருந்தே வேலைக்கு இப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையை சரியான முறையில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் கொஞ்சம் கோளாறாகவே அங்கே போனேன், இங்கே போகிறது, அப்படி இப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட போய் வருஷக்கணக்கில் வேலை செஞ்செல்லாம் ஏமாந்து போயிட்டேன். ₹1 கூட சம்பளம்னு இல்லாமல் ஏமாந்து போயிட்டேன். அப்படிலாம் நிறைய பேர் ஏமாற்றி இப்படியே ரொம்ப அடிபட்டு ரொம்ப வெறுப்பு, இதெல்லாம் பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. சரி, எப்படி அந்த மனசை நம்ம அப்போ தான் வாழ்க்கையை பற்றிலாம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கடவுள்னா யார், நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், இது போல் இது மாதிரியான எண்ணங்கள் அதிகம். அப்போ இந்த தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும்போது நிறைய யூடியூப்லலாம் பார்த்து பண்ண முயற்சி ஒன்றும் பண்ண முடியல. அப்போ காயகல்பம்னு சொல்லிட்டு ஆக்கினை தவம், சாந்தி தவம்லாம் சொல்லி எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது 10th கிளாஸில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது ஒரு அமைப்பு. அதுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது.
அதனால் அதை பண்ணுறதுக்கு உண்டான டைம் கிடைக்கல. அதுவுமே வந்துட்டு 3 நேரம் இல்லை, காலையில் ஒரு டைமு, நைட்டு ஈவினிங் ஒரு டைமு அப்படி பண்ணணும். அதனால் நம்ம வேலை நேரமில் வேலை செய்கிறோம்ல, அதனால் கிடைக்கல. அப்போ ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்னோடய கான்ட்ராக்ட்காரர் திருவண்ணாமலை அவர் வந்துட்டு இது போல் ஒரு இடத்துல நான் போர்டு பார்த்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு கோவில் வழிக்கு திருப்பூரில் தாராபுரம் ரோட்டில் கோவில் வழிக்கு கூப்பிட்டு போய் அவங்க போகிற வழியில் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பிரியா கம்பெனி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ ஒரு பெரிய பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க. பேனர்னால் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. அதை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதில் வந்துட்டு நான் நம்பர்லாம் கான்டாக்ட் பண்ணி அது போல் அப்புறம் தான் ஹார்ட்ஃபுல்னஸ்னால் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு. அது வந்துட்டு 2019 கிடச்சிச்சு. இப்போ 2025 நான் இருக்கிறேன். இந்த 6 வருஷமாக என்ன பண்ணேன். ஆனால் லாக்டவுன் டைமில் நான் அதை அடிக்கடி பண்ணினேன் நிறைய வந்துட்டு. ஏன்னா இது எதுக்கு இந்த தியானங்கிறது அந்த மாதிரி மன ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தியானம் பண்ணால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அடுத்தது இந்த குடியை நிப்பாட்டணும், குடிக்கிறத வந்துட்டு நிப்பாட்டணும். அது என் கண்ட்ரோல்லே இல்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிக்கிறேன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்போவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணுறோமோ அந்த குடி விஷயத்தில், நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லையோ, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோமோ அந்த குடியை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ வந்துட்டு அது நான் பண்ணேன். புக்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சு படித்தேன், என்னென்னமோலாம் பண்ணேன், மாலை போட்டேன், ஏகப்பட்டதெல்லாம் பண்ணேன். அதனால் அதை நிப்பாட்ட முடியல. இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா தியானம் பண்ணலாம், நம்ம இனிமேல் குடியை விட்டுறலாம் அப்படின்னும் போது இதான் கண்டுபிடிச்சாச்சில் இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் குடிக்கிறது, அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்புறம் அது எங்கேயாவது ஒரு பிரச்சனை போய் முடியும். அப்புறம் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் குடிக்காமல் இருப்பேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் எல்லாம் சரியானோடனே திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருவேன். கையில் காசு தான் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, எவ்வளோ சம்பாதிச்சு ரொம்ப வருஷமாக நான் வீட்டுக்கே காசு கொடுக்கல. இப்போ வெளிநாடு வந்து தான் ஏதோ மாத சம்பளமாக வரவும் ஊருக்கு அனுப்பிட்டுருக்கேன். இதே ஊரில் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம நட்பு வட்டாரங்கள்லாம் கூப்பிட்டுட்டு நேரம் அங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு எல்லாம் அவங்கெல்லாம் வீட்டுக்கு காசு அனுப்பிடுவாங்க. காசை கொடுத்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா இது போல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு தீப்பெட்டி வாங்க முடியல, இல்லை ஒரு சாக்லேட் வாங்க முடியல, ஒரு ஊறுகாய் வாங்க முடியல, ஒரு கிளாஸ் வாங்க முடியலன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எடுப்பாங்க. இல்லைன்னா அது எடுக்க மாட்டாங்க. அதையும் அவ்வளோ சாமானமாக எடுக்க மாட்டாங்க. எவ்வளவோ ஏமாற்றங்கள் துரோகங்கள்லாம் பார்த்தாச்சு இந்த குடியினால். இப்போ தான் 72 நாளாக நான் குடிக்காமல் இருக்கிறேன். ஓகே, இப்போயாவது கிடச்சிச்சே. எத்தனையோ பேருக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது. இந்த குடியிலேருந்து விடுதலை வந்துட்டு இன்னும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குது. நிஜமாலுமே வந்துட்டு கடவுளுக்கு நான் அந்த நேரத்தில் நினச்சா அழுகதாக வருது. என்ன பண்ணுறது, எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்குறேன் என் குடும்பத்துக்கு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் அந்த குடியினால். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவும் ஒரு அனுபவம் தான். என்னால் நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு இத்தனை பேர் தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இனிமேல் பயன்படுத்த போகிறாங்க. எத்தனை இளைஞர்கள் என்னை மாதிரி ஒன்றும் கஷ்டப்பட போகிறாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு அதுபோல் நடக்காமல் நான் தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளில் நான் இறங்க போகிறேன். மற்றவங்கள மாதிரி நம்ம கரையாறணுமா போதுமாப்பான் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு என்னால் என்னோடய எய்ம் கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் மறுவாழ்வு மையம் ஒன்று அமைக்கணும். அடுத்தது இந்த குடி, இதை இந்த குடியை வந்துட்டு ஒழிக்கணும். இந்த போதைப் பொருள்களை வந்துட்டு ஒழிக்கணும். அதுலேருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதை நோக்கி என்னோடய வாழ்க்கை பயணம் தொடரும். நான் வந்துட்டு பணக்காரன் ஆகிறேன், இதாகிறேன், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த குடி என்னை எப்படிலாம் பாடுபடுத்துச்சோ அது மாதிரியான பாடு வேறு ஒருத்தவங்க படக்கூடாது. அதுக்காக நான் வந்துட்டு செயல்படுவேன். அது எப்போவுமே இருக்கும். ஓகே, அந்த தியானங்கிறத இன்றைக்கி நான் காலையில் வந்துட்டு பண்ணினேன். காலையில் தியான பயிற்சி வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், அது ஆசிரியரோ ஸ்கூல் பசங்களோ இல்லை என்ன மாதிரி வேலை செய்கிறவங்களோ வேலை முடிஞ்சு அந்த நாளோட இறுதிக்கு வீட்டுக்கு வருவோம்ல, அப்போது வந்துட்டு சுத்திகரிப்பு, க்ளீனிங். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை. இந்த 3 பண்ணணும். நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், லைவ்லலாம் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். இது போல் யூடியூப் சேனல் நடத்துறதுனால என்னோடய அறிவை என்னால் எதுலையுமே வளர்த்துக்க முடியல. நான் வேலைக்கு போகிறேன், வரேன், வீட்டுக்கு ஏதாவது வாஷிங் மிஷின் போட்டு வரேன், சாப்பிட்றேன், தூங்கிடுறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்கிடுறேன். இப்படியே தான் அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது. இடையில அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்காக லைவ்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் போயிட்டு இருந்தது. அதுலேயே பெரும்பாலான பகுதி போச்சு. இப்போ பிக் பாஸை வந்துட்டு இடையில ஒரு அண்ணன் எங்கள் கடைக்கு வரக்கூடியது, இங்கே மலேசியாவில் உள்ள தமிழர் அவர் நல்ல பழக்கம். அவர் அடிக்கடி பிக் பாஸை பற்றி பேசி நானும் பிக் பாஸில் ஈடுபட்டுட்டேன். நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரியே போயிட்டுருக்குது, நம்ம இருக்கிறது பிக் பாஸ் வீடு மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் போச்சு. இப்படியே போயிட்டுருக்கவும் என்னோடய அறிவு அப்படியே முடங்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ என்னோடய அறிவு வளரவே இல்லை. வேலைக்கு நான் ஒரு மிஷின் மாதிரி இருக்கிறேன். வேலைக்கு போகிறேன், வரேன்,
அது நல்லது தான், நம்மளோட எதிர்காலத்துக்காக, நம்மளோட குடும்பத்தோட வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக நான் வந்துட்டு இங்கே கஷ்டப்படுறேன், அது வேறு. ஆனால் அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, என்னோடய வயசு நான் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ என்னோடய அறிவு, அதே போல் தான் போகும்போது இருக்க போகுது. வாழ்க்கையில் எப்படி சர்வை பண்ணுறது அதுவுனா வேறு, சமுதாயத்தில் என்ன நடக்குது, நம்ம எப்படி வந்துட்டு எந்த ஒரு அறிவுமே எனக்கு வந்துட்டு செய்தி எதுவுமே எனக்கு வந்துட்டு தெரியாமல் வீடு வேலை இப்படியே தான் போயிட்டுருக்கு. சாப்பிட்றது இப்படி போயிட்டுருக்கிறதுனால தான் சரி தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் இந்த பிக் பாஸ் பார்க்குறது இது மாதிரியான விஷயங்களை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன். அப்புறம் வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சது. அது அப்படியே ஒரு அடிக்ஷன் மாதிரி அது போயிட்டுருக்குது. ஓகே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இனிமேல் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா அது ஒரு விஷயத்தையும் பகுத்து பேசுகிறாங்கல்ல, கெட்டது நல்லது, அது சின்ன விஷயம் தான். ஆனால் அது எத்தனை ஆங்கிளில் பார்த்து பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள். அதை பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தான் பேச முடியுமா? நானும் எனக்கு இயல்பாகவே நான் அப்படி தான் பேசுவேன், நம்மள மாதிரியே இருக்கேன். அது வந்து விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் திரும்ப நான் மாற்றிக்க பார்க்குறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் நான் இனிமேல் வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறேன். வீட்டில் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாகனம் ஹைவேயில் ரொம்ப வேகமாக போகுது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்லலாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விடுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பொங்கல் டைமுங்கிறதுனால லீவ் இல்லாமல் வேலை போயிட்டுருக்குது. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் என் தம்பிக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது. ஏன்னா பொங்கல் ஒரு வாரம் லீவ் வருதில்ல, அதனால் தான் நான் எங்கள் வீட்டிலே அந்த ரூல்ஸ் போட்டிருந்தேன். அதனால் நான் இப்போ வந்துட்டு இந்த தியானம் பண்ணது இதெல்லாம் இதுக்காக நான் நேரமாக எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். அப்போ தான் தோணுச்சு எனக்கு வந்து நான் இதுபோல் எல்லா நேரத்தை வந்துட்டு அந்த வடிவமைக்கணும், அந்த நேரத்தை வந்துட்டு நிர்வாகம் பண்ணணும், கரெக்டாக செட் பண்ணணும். இது நம்மளோட வேலை நேரத்தை வந்துட்டு நம்ம ஒடுக்க முடியாது. நம்ம வேலைக்கு வந்துருக்குறோம் வெளிநாடு, அதெல்லாம் குறைக்க முடியாது. 12 மணி நேரம்னா அதை செஞ்சு தான் ஆகணும். இங்கே நம்மளோட ரெஸ்ட்டு டைமில் நம்ம அதை எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தியானத்தை நம்ம வந்துட்டு இடையில ஆட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி நான் வாய்ஸ் மெசேஜ் சும்மா சரி பண்ண பாருங்கள், நான் சும்மா தான் இது பண்ணுறேன் அப்படி சும்மா வாய்ஸ் மெசேஜ் கொண்டு வரதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ இந்த தியானங்கிறத நான் காலையில் பண்ணியிருக்கிறேன், தியான பயிற்சியை. இனிமேல் நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் க்ளீனிங் பயிற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டு சுத்திகரிப்பு பிரார்த்தனை பண்ண போகிறேன். ஓகே, இது நான் பண்ணேன்னா இல்லையான்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். நான் காலையில் பண்ணப்போ நான் வந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் நான் பண்ணேன்னு சொன்னேன்ல, லாக்டவுன் டைமில் நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு நான் உண்மையிலுமே சொல்கிறேன், யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, 45 நிமிஷம் 40 நிமிஷம் அது போல் அந்த தியானத்தை நான் ஆடியோவில் வச்சு பண்ணும்போது நான் வந்துட்டு உண்மையிலேயே என்னோடய கை காலெலாம் மறந்துடும். நான் வந்துட்டு கை காலெலாம் இருக்கிற மாதிரியே தெரியாது. 40 நிமிஷம்லாம் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கல. ஏன்னா லாக்டவுனில் வேறு வேலை கிடையாது. நான் திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அது எனக்கு வந்துட்டு உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய இடியே ஊந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இதாச்சு. அப்போ லாக்டவுன் வந்துட்டு தளர்த்திட்டாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிச்சு, எனக்கு இது போல் நடக்க போகுது அப்படின்னு. ஆனாலும் எனக்கு வந்துட்டு கோவம் வரல, பெருசாக இதாகலை. அந்த பிரச்சனையிலேருந்து நான் இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு 3வது மனுஷன்ற மாதிரி, 3வது மனுஷனும் கூட கோவம் வரும்ல நம்மளோட சார்ந்தவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு. ஆனால் நான் அதுக்கு மேலே அந்த விஷயம் இங்கே இருக்குது, நான் இருக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் அது மிகப்பெரிய இடி விழுந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தது. அப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக சம்பளம் வாங்கி லாக்டவுன் முடிஞ்சு வாரம் 3 நாளாக நம்ம வேலை செஞ்சு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கோயில் வழி ஒயின் ஷாப்பில். அப்போ வந்துட்டு இது போல் நியூஸ் வீட்டுக்கு வான்படுத்து சொல்லி அப்போ வீட்டுக்கு போனால் பெரிய சம்பவம். அப்போ போதையில் இருந்ததுனால அதை நான் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டேன். போதை தெளிஞ்சதுக்கப்புறம் அதை நான் வந்துட்டு சரி பண்ணேன். அப்போ அந்த தியானன்றது தான் எனக்கு வந்துட்டு அதை எனக்கு தெளிவுபடுத்துச்சு ஏற்கனவே. அடுத்தது நான் அந்த நேரத்தில் குடியில் இருந்துட்டேன். அது அப்புறமா அந்த குடிக்கெலாம் தெளிஞ்சதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன். அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்திருப்பேன். நம்ம இது போல் வெளிநாடு வந்திருக்கவே வேண்டிய ஆளே கிடையாது. நான் ஊர்லேயே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். அதை நான் இன்னும் நல்லா பெருகி வச்சு என்னோடய திறமைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். இப்போயாவது பரவாயில்ல, இப்போயாவது குடி நிப்பாட்டினானே. இங்கேயே குடி நிப்பாட்டினு தான் வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தேன். இடையில தான் கொஞ்சம் ஸ்லிப்பாகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த தியானத்தை வந்துட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஒரு புத்தகம் படித்தா அதுக்கு என்ன பெனிஃபிட்லாம் சொல்லுவாங்க, அது எனக்கு சொல்ல வரல. ஆனால் ஒரு டைம் தியானம் பண்ணோம், முழுமையான தியானம் பண்ணோம் அப்படின்னா 100 புத்தகம் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய டைம் நான்
மொபைலில் பார்த்துருக்குறேன். அப்போ வந்துட்டு நானும் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படின்னும்போது நம்ம ஏன் தியானம் பண்ணக்கூடாது? நம்ம இங்கே மலேசியாவில் இருக்கிறோம், அதே நேரம் நம்ம தியானம் பண்ணோம்னா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல டெய்லி. அதனால் கொஞ்சம் வந்துட்டு தியானம் பண்ணி மனசையும் அமைதியாக வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தது அறிவையும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் பயணிக்கணும், முன்னேறணுங்கிறதுக்காக நான் இன்னிலேருந்து தியானத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்குது. அது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு இது. அது ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு மாதிரி. இந்த தியானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு ப்ராசஸாக இருக்குல்ல. காலையில் தியானம், வேலை முடிஞ்சது அந்த நாளோட முடிவில் வந்த உடனே நம்ம இப்போ சுத்திகரிப்பு செய்கிற மாதிரி தான் அந்த க்ளீனிங். இது சுத்திகரிப்பை விட இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த க்ளீனிங். அடுத்தது சுத்திகரிப்பு நம்ம பகுப்பாய்வு, என்ன நடந்தது என்ன ஏதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் சுத்திகரிப்புன்றது எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறோம், விட்டு தள்ளு அப்படி சொல்லி மன்னிக்கிற மாதிரி தான். நம்மளோட மனசுலேருந்து எல்லா குப்பைகளையும் நம்ம வெளியேற்றுறோம். அதுபோல் கடைசியில் பிரார்த்தனை பண்ணுறோம், கடவுளை வேண்டி படுக்கிறோம், அவ்வளோதான். அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா? அது ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு ப்ராசஸாக இருக்கிறதுனால, ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுனால இதை நான் வந்துட்டு லைக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு 2019 கிடச்சிது. 6 வருஷமாக நான் இடையில அப்பப்போ பண்ணிட்டுருக்கிறேன். திடீர்னு ஒரு நாளில் பண்ண வராதில்ல, ஒரு பிரச்சனை வரும்போது தூக்கம் வராத அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் டக்கு உட்காந்து பண்ண முடியாது. எப்படி திடீர்னு ஒரே நல்ல அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் உட்காந்து தியானம் பண்ண வந்துருமா? அதை பண்ண தான் வரும் தியானம். அதனால் நான் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த நாள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வேலை சூப்பராக செஞ்சேன். ஓனர் இல்லாத நேரத்துலையும் நான் வந்துட்டு ஓனருக்கு நேர்மையாக வேலை செஞ்சேன். ஓகே, மற்றபடி என்ன எப்பவும் போல தான் நேர்மையாக இருந்தேனப்பா இந்த நாள். என்னோடய மனசாட்சிக்கு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணல, பொய் பித்தலாட்டம் எதுவுமே நான் பண்ண கிடையாது. நீட்டாக ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் நான் வாழ்ந்ததுக்கு காரணம் நான் இந்த நாள் குடி இல்லாமல் வாழ்ந்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைக்கூட குடியை நிப்பாட்டி 72 நாள் முடிந்து விட்டது. தொடர்ந்து 72 நாள் நான் குடிக்காமல் இருந்திருக்கேன். ஓகே, மகிழ்ச்சி நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.